شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العظيم. وقال نبينا عليه أفضل الصلاة وأزكى السلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான உலமாக்களே, வாலிபர்களே, பெரியோர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அவன்தான் எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயன். இந்த உலகத்தில் அல்லாஹ் அவன் விரும்புவதை போல்தான் எங்களுக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறான். பொதுவாகவே அல்லாஹ் மனிதர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனித சமூகத்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளை நாம் சங்கை செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அருள்மறை திருக்குர்ஆனில் மொழிந்து கொண்டிருக்கிறான். அதிலும் அல்லாஹ் நமக்கு தந்த ஆக பெரிய உயர்ந்த சிறந்த எண்ணிலடங்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியம்தான் இந்த இஸ்லாத்துடைய பாக்கியம். இந்த இஸ்லாத்துக்கு நிகராக, இந்த கலிமாவுக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு எந்த பாக்கியமும் கிடையாது. இந்த உலகத்தையே படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அந்த ரஹ்மான், வஅன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, நம்மை சிரிக்க வைக்கும் அந்த அல்லாஹ், அழ வைக்கும் அந்த அல்லாஹ், வஅன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, நம்மை மௌத்தாக்கக்கூடிய அந்த அல்லாஹ், ஹயாத்தாக்கக்கூடிய அல்லாஹ், வஅன்னஹு خلق الزوجين الذكر والأنثى, ஆண் பெண் ஜோடி ஜோடியாக நம்மை படைத்த அந்த அல்லாஹ், அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம்,
அவனால் கபூல் செய்யப்பட்ட மார்க்கம், அவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அது இந்த இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம்தான். அல்லாஹ் சொல்கிறான், وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் இந்த உலகத்தில் இஸ்லாம் இல்லாத வேறொரு மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக எடுத்துக்கொள்வாரோ ஒரு நாளும் அல்லாஹ் அவரிடமிருந்து அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சகோதரர்களே, இந்த உலகத்தில் இப்பொழுது நாம் 150 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், முஸ்லீம்கள் உலகத்தில் அதிகமா, முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகமா? முஸ்லீம் இல்லாதாக்கள் தான் கூட. இஸ்லாம் பெரிய மார்க்கமா அல்லது இஸ்லாத்தை மிகைத்த, இஸ்லாத்தை விட அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய வேறு ஏதாவது மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கிறதா? இதற்கும் பதில், இஸ்லாத்தை மிகைத்த வேறொரு மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கிறது. சத்தியத்தில் அல்ல, உண்மையில் அல்ல, மக்கள் தொகையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இஸ்லாத்தை விட இந்த உலகத்தில் முஸ்லீம்களை விட கிறிஸ்தவர்கள் தான் அதிகம், கிறிஸ்டியன்ஸ் தான் கூட முஸ்லீம்களை விட. ஆனால் மெஜாரிட்டியாக இருப்பதால், நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதால் நீங்கள் மறுமை நாளில் வெற்றி பெற முடியாது. அதான் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மஷ்ஷர் மைதானத்தில் வைத்து ஒரு கேள்வி கேட்பான். கிறிஸ்தவர்கள் தெய்வமாக வணங்குறது யாரு? ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹுடைய மகன், அல்லாஹுடைய மகன் என்றார்கள். அல்லாஹ் தான் கியாம நாளில், மறுமை நாளில் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எழுப்பி அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான். முழு பேரையும் அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டியிருப்பான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நாம் சொல்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கடவுள் அல்ல, அவர் ஒரு மனிதர், அவர் ஒரு நபி, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த வந்தவர். ஆனால் பாவம், அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தெய்வமாக வணங்கி நேர்வழியை விட்டும் திரும்பி விட்டார்கள். அல்லாஹ் என்ன செய்வானாம்? கியாமத்துடைய நாளையில எல்லாரும் எழுப்பாட்டி விட்டுருவார். எல்லாரும் எழுமுங்க, எல்லாரும் எழுமி நில்லுங்க. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் எழுமுங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா மரியம் வாங்க, எல்லாரையும் நிப்பாட்டி. இப்ப கேள்வி, சூரத்துல் மாயிதாவுடைய கடைசி பகுதி, وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ, ஏ மரியமுடைய மகன் ஈசாவே. அல்லாஹ் எப்படி கூப்பிடுறா? மரியமுடைய மகன் ஈசாவே. இவன் என்ன சொன்னா? அல்லாஹ்ட மகன்ட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரோட மகனாம்? அல்லாஹ்ட மகன். நஊது பில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், லேசான வார்த்தையா இது? யூதர்கள் சொன்னார்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய மகன். முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், முஷ்ரிக்குகள், மக்கத்து முஷ்ரிக்குகள், அல் மலாயிகத்து பனாத்துல்லாஹ், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள். அல்லாஹ் சொல்றான், இது லேசான வார்த்தை அல்ல. தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்து வதகிர்ருல் ஜிபாலு ஹத்தா. வானங்கள் வெடிக்க பாக்குது, பூமிகள் துண்டு துண்டாக பிளக்க பாக்குது, மலைகள் பஞ்சு பஞ்சாக பறக்க பாக்குது. ஏன்? அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா, எனக்கு மகன் இருக்குன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் பொறுமையா இருக்கிறான். வானம் தாங்குது இல்லையா, பூமி தாங்குது இல்லையா, மலைகள் தாங்குது இல்லையா. அல்லாஹ் சொன்னான் பொறுமையாயிரி, ஒரு நாள் இருக்கு எல்லாருக்கும்.
துனியால எல்லாரையும் பிடிக்கிறல்ல நான். இங்க உருற போ போ நீண்ட கவுத்துல விட்டு கடைசியா இழுக்கிற. எங்க இழுக்கிற? சக்கராத்துல இழுக்கிற. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. எவ்வளவு நன்றி செலுத்தணும் அல்லாஹ்வுக்கு. ஆனா இந்த சமுதாயத்துக்கு இஸ்லாத்துடைய பொறுமதி விளங்குதில்லை. இஸ்லாத்துடைய பொறுமதி விளங்குதில்லை சகோதரர்களே. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் கூப்பிடுவான், யா ஈஸா இப்ன மர்யம், ஏ மரியமுடைய மகன் ஈசாவே. முதலாவதிலே அடி. ஏன் இவங்க என்ன சொன்ன? அல்லாஹ்வோட மகன். கேட்பானாம் அல்லாஹ், அன்த குல்த லின்னாஸ், இந்த நிக்கிறாங்க பாருங்க உங்களை வணங்கினாக்கள் எல்லாம், நீங்க தெய்வம் வணங்கினாக்கள் தான் நிக்கிறாங்க. எப்படி இருக்கும்? நாங்க ஒருத்தரை நம்பி எங்கட வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிச்சு அங்க போய் பார்த்தா அவர் ஒன்றும் இல்லை. அவர் ஒன்றும் இல்லை. ஒருத்தன் நம்பி வெளிநாட்டுக்கு போனா, வாங்க வாங்க எல்லாம் தாரேன், வாங்க உங்களுக்கு பணம் தாரேன், உங்களுக்கு தொழில் தாரேன், உங்களுக்கு அக்கமடேஷன் தாரேன். அங்க போய் பார்த்தா வெளிநாட்டுல அவனே லேபர் வேலை செய்யறான். அப்ப எங்க இவருக்கு இடம் அக்கமடேஷன் கொடுக்குற, எங்க இவருக்கு காசு கொடுக்குற? இதே நிலைமை தான். யாரையெல்லாம் கடவுள் தெய்வம் என்று நம்பினாங்களோ அங்க போய் பார்த்தா அவர் மனுஷன். அவரே பயப்படுறார். புகாரில வருது, யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எனக்கு என்ன நடக்குமோ எனக்கு என்ன நடக்குமோ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவாங்களாம். இப்ப கேட்பானாம் அல்லாஹ், இவங்க எல்லாத்தையும் நீங்க சொன்னீங்களா? இத்தஹிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை வணங்காமல் ஈசாவாகிய என்னையும் ஈசாவுடைய தாயாகிய மரியமையும் கடவுளாக வணங்க சொன்னீர்களா? இமாம் சுயூத் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், இந்த கேள்வியை அல்லாஹ் கேட்டவுடன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடி விழுந்தவன், இடியால் தாக்கப்பட்டவன் எப்படி நடுங்குவானோ அதை போல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நடுங்க ஆரம்பிப்பார். நானா என்னையா வணங்க சொன்னையா? கால சுபஹானக், பரிசுத்தமானவனே பரிசுத்தமானவனே. நான் அப்படி ஒன்றே சொல்லல, நான் அப்படி ஒன்றே சொல்லல. இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, நான் அப்படி சொல்லி இருந்தால் உனக்கு தெரியாம இருக்குமா யா அல்லாஹ்? உனக்கு தெரியாம இருக்குமா? அல்லாஹ்க்கு தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லலன்னு தெரியும். யாரெல்லாம் வணங்கினாங்களோ அவங்களுக்கு முன்னால வச்சு அல்லாஹ் நிரூபிச்சுட்டு சொல்லுவானாம், அவ்வளோ பேரும் நரகம் போ, நரகவாதி போ நரகம். நாங்க எவ்வளவு சுக்குர் செய்யணும் அல்லாஹ், எவ்வளவு சுக்குர் செய்யணும், எவ்வளவு நன்றி செலுத்தணும் சகோதரர்களே. அவ்வளோ இரக்கம் அல்லாஹ் இந்த சங்கையான மார்க்கத்தில் எங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறான். இந்த ஊரில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள், இந்த இஸ்லாத்துக்கு ஏதாவது செய்யுங்கள். மௌத்துக்கு முன்னால் இந்த ஊர்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஊர்களாக மாற்றுங்கள். மௌத்துக்கு முன்னால் இந்த ஊர்களை, இந்த மஹல்லாக்களை தொழுகையாளிகள் நிறைந்த மஹல்லாக்களாக மாற்றுங்கள். இதுதான் அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்ய முடியாத கைமாறு. நீங்க இதை செஞ்சாலும் அல்லாஹ் கைமாறு செய்யல. ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணை இமை பாதுகாப்பதை போல் பாதுகாத்தவர்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா அபூ தாலிப். 6 புள்ள அவருக்கு, 6 புள்ள. முஹிப்பு தபரி எழுதுறாங்க, ஹஸரத் அகீல், 2வது ஹஸரத் அலி, ஹஸரத் ஜாஃபர், தாலிப், ஜுமானா, அடுத்தது உம்முஹானி. 4 ஆம்பளை 2 பொம்புளை. அந்த 6 பிள்ளைகளையும் வைத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தான் அவர் உயிரை வைத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயதாக இருக்கும் பொழுது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வளர்ப்பதற்காக பொறுப்படுத்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 50 வயது வரைக்கும் வளர்த்தார். எத்தனை வருஷம்? அப்ப 42 வருஷம். யார வளர்த்த? என்ன உங்கள அல்ல, துனியா ஆகிரத்துடைய தலைவரை வளர்த்தவர். ஆனால் சகோதரர்களே, அவருக்கு அல்லாஹ் இந்த கலிமாவை மொழியும் பாக்கியத்தை கொடுக்கவில்லை, கொடுக்கல. அல்லாஹ் கடைசி சக்கராத், கடைசி நேரம், சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெஞ்சுறாங்க, பெரியப்பா ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். உஹாஜ்ஜு லக பிஹா யௌமல் கியாமா. புகாரில வருது, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்விடம் உங்களுக்காக நான் கெஞ்சுவேன், வாதாடுவேன், ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். சொன்னாராம், இல்லை, என்னால சொல்ல இயலாது, என்னால சொல்ல இயலாது. இஸ்லாம் தெரியாதவர் அல்ல, இஸ்லாத்தை பற்றி கவிதை படித்தவர். وَلَقَدْ عَلِمْتُ بِأَنَّ دِينَ مُحَمَّدٍ خَيْرٌ مِّنْ أَدْيَانِ الْبَرِّيَّةِ دِينًا لولا الملامة وحذار مسبة لوجدتني سمحا بذاك مبينا وَلَقَدْ عَلِمْتُ. சொன்னார், எனக்கு உறுதியாக தெரியும், எந்த சந்தேகமும் இல்லை, இந்த உலகத்தில் உண்மையான மார்க்கம், சத்தியமான மார்க்கம் முஹம்மதே, மகனே, உன்னுடைய மார்க்கம் தான், நல்லா தெரியும். ஆனால் லௌலல் மலாமத்து வஹிதாரு மசப்பத்தின், இந்த குறைஷிகள், இந்த முஷ்ரிக்குகள் நான் பயத்தில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று என்னை பழிப்பார்கள், இதனால தான் என்னால கலிமா சொல்ல முடியாது, இஸ்லாத்துக்கு வர முடியாது, காஃபிராகவே மௌத்தாகிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்பு எவ்வளோ பதறி இருக்கும் யோசிப்பார். தன்னை வளர்த்து ஆளாக்கின தன்னுடைய பெரியப்பா சகோதரர்களே, எங்களோட வாழ்ந்த ஒரு நண்பன், எங்களோட வாழ்ந்த ஒரு சகோதரன் நரகம் போவதை நாங்க பார்ப்போமா? எங்களோட வாழ்ந்தவன் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக சாகிறத எங்களால பார்த்து கொள்ளேலுமா, பொறுக்கேலுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் கொட்டுது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களை வளர்த்தவர், ஆளாக்கினவர், ஒன்றும் செய்யலாதா? ஒன்றுமே செய்யலாது, என்னால ஒன்றும் செய்யலா, ஒரே ஒரு வேலை செய்யலாம், தண்டனையை கொஞ்சம் குறைக்கலாம், கொஞ்சம் தண்டனையை குறைக்கலாம், ஆனால் முழுமையாக நரகத்திலிருந்து வெளியெடுக்கலார், எனக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. சொன்னாங்க, முஸ்லீம்ல வருது, கியாமத்துடைய நாளையில நரகத்துடைய ஆக குறைந்த தண்டனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா அபூ தாலிப், என்ன தண்டனை? நெருப்பாலான 2 செருப்புகள், நெருப்பாலான 2 செருப்புகள். அந்த செருப்புகளை போட்டதோட மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வளர்த்தவரோட அல்லாஹ் இறக்கப்படல, என்னோடையும் உங்களோடும் அல்லாஹ் இறக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு எவ்வளோ நன்றி செலுத்தும், அல்லாஹ்வுக்கு எவ்வளோ ஷுக்ர் செய்யும், அல்லாஹ்வுக்கு எவ்வளோ நாங்க கைமாறு செய்தாலும் போதாது. இன்னைக்கு அதை பார்த்து இதை பார்த்து அவனை பார்த்து இவனை பார்த்து ஆசைப்படுற, துனியாவை பார்த்து ஆசைப்படுற, பார் அவன் அப்படி வாழ்றான், இவன் இப்படி வாழ்றான், அவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான். அல்லாஹ் தந்த ஆக பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாத்துடைய பாக்கியம். இதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். சஹாபாக்கள், நபிமார்கள் விளங்கினார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் தான் ஆக முக்கியம், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் ஆக பெருசு. சகோதரர்களே, உங்கள்ட்ட பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் எந்த காரணம் கொண்டும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய மார்க்கத்துக்கும் துரோகம் செய்து விடாதீர்கள். இந்த துனியால
சிலர் வசதி வாய்ப்பை கண்டா, நல்ல செல்வ செழிப்பை கண்டா அல்லாவை மறந்து விடுவார்கள். நான் கேட்கிறேன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை விட வசதியா நம்மிடம் இருக்கிறது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். அல்லாஹ் முழு உலகத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். இமாம் குர்துபி எழுதுகிறார்கள், முழு உலகத்தையும் 4 பேர் ஆட்சி செய்தார்கள். 4 பேர், 2 காஃபிர்கள், 2 முஸ்லீம்கள். 2 காஃபிர்கள் யார்? முதலாவது நம்ரூத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்தவன். 2வது புக்தனசர், அவனும் காஃபிர். 2 முஸ்லீம்கள். முதலாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், 2வது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். அந்த 4 பேர்லையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்ததை போல பிரம்மாண்டமான ஆட்சி இந்த துனியால யாருக்கும் கிடைக்கல. சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்தது பெலஸ்தீன். பெலஸ்தீன் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமை பீடம், ஆட்சி பீடம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கதான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் சபா நாடுண்டா யமன் தேசம். யமன் தேசத்தில் உள்ள ஒரு ஊர். அங்க வாழ்ந்த ஒரு மகாராணி தான் பல்கீஸ் மகாராணி. பல்கீஸ் மகாராணி பெலஸ்தீனுக்கும் யமனுக்கும் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரம். இப்போ பல்கீஸ் ராணிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழைப்பை ஏற்று பல்கீஸ் மகாராணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக சபா நாட்டிலிருந்து இப்போ பெலஸ்தீனுக்கு வரக்கூடிய நேரம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சஃபையில் இருந்தவங்கள்ட்ட கேட்குறாங்க, பல்கீஸ் மகாராணி இங்கே வந்து சேர்வதற்கு முன்னால் அவளுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவது யார்? குர்ஆன்ல வருது. குர்ஆன் சிம்மாசனத்தை கொண்டு வர யாரு? எங்க இருக்குது சிம்மாசனம்? சிம்மாசனம் இருக்குது யமன்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க பெலஸ்தீன்ல. சிம்மாசனம் பல்கீஸ் ராணி கிட்ட வந்துட்டா. உதாரணமா வச்சுக்கொள்ளுங்களே, இங்கனைக்கு எங்கட பள்ளி வாசல் பெரிய பள்ளிக்கிட்ட பல்கீஸ் ராணி வந்துட்டா. இப்ப நீங்க இந்தியாவில் இருக்கிற சாமனை கொண்டறையலுமா? ஏல. அதுவும் பல்கீஸுடைய சிம்மாசனம். அல்லாஹ் சொல்றான், வலஹா அர்ஷுன் அதீம், பிரம்மாண்டமான சிம்மாசனம். ஒரு அடுக்கு அப்படியே மாணிக்கம், அடுத்தது முத்து, அடுத்தது பவளம், அடுத்தது வைரம், வைடூரியம், நவரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான விலை உயர்ந்த சிம்மாசனம். அல்லாஹ்வை சொல்றேன்டா, எப்படி இருக்கும் பார்க்க. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சஃபையில் இருந்த ஒரு ஜின் சொன்னது, அன ஆதீக பிஹி قبل أن تقوم من مقامك. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் உங்களுடைய சிம்மாசனத்திலிருந்து எழும்புவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருகிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதை விட குயிக்காவணும். சஃபையில் இருந்த ஒரு ஆலிம், அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆதம் கொடுக்கப்பட்ட ஒரு ஆலிம் சொன்னார், அன ஆதீக பிஹி قبل أن يرتد إليك طرفك. சொன்னார், நீங்க கண்ணை மூடி முழிப்பதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து தருகிறேன். எப்படி? கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு முன்னால். சுபஹானல்லாஹ், கண்ணை மூடி திறந்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2000 கிலோமீட்டருக்கு அங்கால் இருந்த சிம்மாசனம் நிலத்தை புலந்து கொண்டு அப்படியே மேல வந்தது. கண்டதோட என்ன சொல்லிக்கணும் பாத்தீங்களா? எங்கட பவர், எங்கட ஆட்சி, எங்கட அதிகாரத்தை சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது ஏண்ட அல்லாஹ் போட்ட பிச்சை. இது ஏண்ட அல்லாஹ் போட்ட பிச்சை.
லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானா அல்லது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யும் அடியானா அல்லாஹ் சோதிக்கிறான். ஆட்சி இருந்தது சகோதரர்களே, ஆனால் கல்வில் துனியாவுடைய மோகம் இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது. உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நீங்க எப்படியும் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்கள், அல்லாஹ் உங்களை கண்ணியமாக வாழ வைப்பான். அதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான், மௌத்தாகியும் மாற்றி செய்ய வைத்தான். குர்ஆன் மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டுமான வேலை பணிகள், எனக்கு மிச்சம் நீண்ட நேரம் பேசவும் மேல, சரியான சிரமத்தோடு தான் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஒன்று நினச்சி கொள்ளாதீங்க, நேரத்தில் எடுத்து மிச்சம் கஷ்டப்பட்டவங்களை கூப்பிட்டுருக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் உடல் நலம் அவ்வளோ ராகத்தில். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானதுக்கு பின்னால அல்லாஹ் என்ன செஞ்சான், பெரியோர் அற்புதத்தை நிகழ்த்தினான். இப்போ மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டுமான பணி வேலை நடந்து கொண்டிருக்கு. யார் கட்டின? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆரம்பத்தில் கட்டினது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புனர் நிர்மாணம் செய்கிறார்கள், மனிதர்களை வைத்து அல்ல, ஜின்களை வைத்து. மனுஷன் கட்டல பள்ளியை, ஜின்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியது ஜின். கட்டுமான வேலை பணி எல்லாம் நடக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செங்கோலை வைத்து ஊன்றி கொண்டு நிற்கிறார்கள். இப்பொழுது அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத்து வருது. எலும்பி நிற்கிறாங்க, ஆட்சி செய்து கொண்டு சூப்பர்வைசிங் வேலை நடக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு நிற்கிறாங்க. அந்த நேரத்திலேயே மௌத்தாகி கண்கள் திறந்திருக்குது, ஜனாசா இன்னும் கீழே உழல்ல அப்படியே நிற்கிது. மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டு கொண்டிருக்குது. ஜின்கள் பார்க்குறாங்க, எஜமான் ராஜா எங்களை நோட் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியே கட்டி கொண்டிருந்தான். கட்டுமான பணி வேலை முடியக்கூடிய நேரத்தில் அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாவுடைய அசாவை கரையான் கடிக்க ஆரம்பிக்கிறது. கரையான் கடிக்க ஆரம்பிக்கிறது. சரியா வேலை முடிய அசா ரெண்டா உடைஞ்சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜனாசா அப்படியே கீழே சாய்ந்தது. எழுதுறாங்க, ஒரு வருஷம் ஜனாசாவாக நின்று உலகத்தை ஆட்சி செய்தவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு வருஷம் ஜனாசா. ஒரு 4 நாள் எங்கட ஜனாசா வைக்கலுமா? ஒரு 5 நாள் எங்கட ஜனாசா வைக்கலுமா? ஆகையால் சகோதரர்களே, இந்த துனியால, இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, என்ன வாய்ப்பு இருந்தாலும் சரி, என்ன வசதி அல்லாஹ் தந்திருந்தாலும் சரி, ஒரு நாளும் வாலிபர்களே, குறிப்பாக உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. நான் உங்களோடு பேசுகிறேன், அல்லாஹ்வை தயவு செய்து கோபப்படுத்தி விடாதீர்கள். செல்வம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாலிபம் இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம், அல்லாஹ்வை தயவு செய்து கோபப்படுத்தாதீர்கள். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹ் உங்களை உயர்த்தி வைப்பான். அல்லாஹ்வை கோபப்படுத்தினீங்களா, இந்த துனியால அல்லாஹ் கேவலப்படுத்துவான். யாரா இருக்கலாம், பேசுற ஆலிம் சாபா இருக்கலாம், கேட்கிற நீங்களா இருக்கலாம். எங்கட எல்லார நோக்கமும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது தான். வேறொரு நோக்கம் எங்களுக்கு இல்லை, வேறொரு நோக்கம் எங்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் எங்கட நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் எதிர்பார்த்ததும் அதைதான். இந்த உம்மத், இந்த சமுதாயம், இந்த வாலிபர்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமானவர்களாக மாற வேண்டும். இதற்காக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பகலாக இந்த உலகத்தில் பாடுபட்டார்கள். இத சவுண்ட கொஞ்சம் கூட்டி வைக்கல. இரவு பகலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செய்தது இதற்காக தான். ஆகையால் உங்களோட நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம், வேறொரு நோக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாது.
பெருமதியான காலம் இது. இந்த வாலிப காலம் ரொம்ப பெருமதியான காலம். படத்திலையும் பாட்டிலையும் கூத்திலையும் கும்மாளத்திலையும் உங்களோட ஆயுள நாசமாக்கிறாதீங்க. உங்களோட ஆயுள நாசமாக்கிறாதீங்க. எவ்வளோ கேவலம் என்றா கண்ணியமான வாலிபர்களே, ஒரு சில விடயங்கள் மஸ்ஜிதில் வைத்து எனக்கு பேச முடியாது. அவ்வளோ கவலையான விடயங்கள் வாலிப சமுதாயத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது. உள் தோற்றம், வெளித்தோற்றம், நடவடிக்கை, உடை, உணவு, பாவனை, சுப்ஹானல்லாஹ், உடுப்புகள். முந்தி ஒரு காலம் இருந்துச்சு, டீசெண்டா உடுப்பான். இப்ப நல்லா இருக்கிற கலிசனை பிச்சு பிச்சு உடுக்குறான். பைத்தியம் தான் அப்படி உடுக்குற, நல்லது உடுக்குறல்ல. அப்படி முந்தி ஒரு காலம் ஒழுக்கமானவர்கள், டீசென்டானவர்கள், படித்தவர்கள் நல்ல ஒழுக்கமான ஆடை உடுப்பார்கள். பைத்தியம்தான் கிழிஞ்சதை போட்டுட்டு தெரியும். இப்ப இந்த காலத்துல நல்லா இருக்கிறவனும் பைத்தியத்தை போல உடுப்ப கிழிச்சிட்டு போற. சுஜூதுக்கு போனா எலும்பேலாது, பாத்ரூம் போனா எலும்பேலாது. எவ்வளோ கீழ்த்தரமான ஆடைகள். பச்சை குத்துறது, கையில இது போடுறது, காப்பு போடுறது, என்னது அங்கால பிரேஸ்லெட் போடுற, அங்க மாலை போடுற, ஒன்றே ஒன்று தான் மிச்சம். இன்னும் கொஞ்ச நாள்ல மூக்குத்தியும் போட்டு போய்த்துருவான். அது மட்டும்தான் மிச்சம். மூக்குத்தி மட்டும்தான் இல்லை, மாலை, காப்பு, பிரேஸ்லெட் எல்லாம் வந்துட்டு. காது பூ, ஒரு காதுல காது பூ, அப்படியே ஒரு பரதாவையும் போட்டு மூக்குத்தியும் போட்டா முடிச்சு. கேவலம் இல்லையா இதெல்லாம்? உங்களுக்கு எவ்வளவு அழகான வழிகாட்டல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். நீங்க எப்படி உடுக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், யாரை பின்பற்றணும், முழு வழிகாட்டலும் நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அணு அணுவாக பின்பற்றினார்கள். ஏன் சகோதரர்களே நம்மால் பின்பற்ற முடியவில்லை? ஏன்? நாம் சொர்க்கம் போக ஆசை இல்லையா? அல்லாஹ்வோடு நெருங்க ஆசை இல்லையா? மிருகங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் யார், நமக்கு தெரியக்கூடாதா? ஹாக்கிமில் வருகிறது, சஃபீனா ரலியல்லாஹு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு அடிமைதான் சஃபீனா ரலியல்லாஹு அன். கடல் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். கடல்ல கப்பல் உடைந்து ஒரு பலகையில் மிதந்து கொண்டு அப்படியே பலகை ஒரு தீவை வந்தடைகிறது. அந்த தீவை பார்த்தா பயங்கரமான ஒரு காட்டுப்பகுதி, பயங்கரமான சிங்கங்கள் வாழக்கூடிய காடு. இவரை கண்டதோட ஒரு சிங்கம் அப்படியே முன்னுக்கு வருது. எப்படி இருக்கு யோசிங்க. நாங்கண்டா போய் கடல்ல பாஞ்சிருவோம், மூழ்கி மௌத்தானாலும் பரவாயில்ல, இந்த சிங்கத்துக்கிட்ட கடிபட்டு சாவுறையா? சிங்கம் வந்தது நேராக. சஃபீனா சொன்னார், யா அபல் ஹாரிஸ், ஏ சிங்கமே, நான் யார் தெரியுமா? அன மௌலா ரசூலில்லாஹ், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிமை, நண்பன் சஃபீனா. உடனே சிங்கம், கடிக்க வந்த சிங்கம் சஃபீனாவை அவருக்கு மேல் ஏற்றிக்கொண்டது. சிங்கத்துக்கு மேல சஹாபி அப்படியே கொண்டு போய் காட்டுக்கு வெளியில மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் விட்டுவிட்டு விடை கொடுப்பதை போல தலையை ஆட்டிவிட்டு சென்றது சிங்கம். ஒரு சிங்கத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெருமதி தெரியும் என்றால், ஏ வாலிபர்களே, நமக்கு தெரியக்கூடாதா? நாய்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். தத்தாரியர்களுடைய ஆட்சி காலம், ஜங்கீஸ்கானுக்கு பின்னால் அவனுடைய மகன் அலா தூகான் என்பவன் ஆட்சிக்கு வந்த போது அவன் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் முடித்தான். இப்பொழுது அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக பெரும் மாநாடு. அல்லாமா ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி அத்துரருல் காமினா என்ற கிதாபில் இந்த சம்பவத்தை விரிவாக எழுதுகிறார்கள்.
பெரும் மாநாடு, லட்சக்கணக்கான காஃபிர்கள், லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பயான் பண்ணக்கூடிய, ஒரு உரை நிகழ்த்தக்கூடிய ஒருவனை கொண்டு வந்து இஸ்லாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் ஏசி திட்டி பயான் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க பயான்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தவறா பேசப்படுது. கூட்டத்தில் இருந்த ஒரு நாய் அவனை பார்த்து குலைக்குது. யோசிங்களே, பயான் நடக்குது. இப்ப ஒரு நாய் இங்க கத்தினா எல்லார சிந்தனையும் எங்க போகும்? நாயிட பக்கம்தான் போகும். நாய் ஒன்று குலைக்குது. இவன் சொன்னான், நாய் குலைக்குது ஏன் தெரியுமா? நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏசியதற்காக நாய் குலைக்கவில்லை, மாறாக நான் கையை ஆட்டி ஆட்டி பயான் செய்வது அதற்கு வித்தியாசமாக விளங்குவதால் தான் அது குலைக்கிறது சொல்லிட்டு அப்படியே கையை கீழே போட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏச ஆரம்பித்தார். யாரும் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று அந்த நாய் ஓடி வந்து பாய்ந்து அவனுடைய குரல் வளையை கடித்து துப்பியது. அந்த கூட்டத்தில் இருந்த 40,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தார். நாய்க்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை, நமக்கு தெரியக்கூடாதா? நாம் முஸ்லிம்கள் விளங்கக்கூடாதா? நாம் வாலிபர்கள் பின்பற்றக்கூடாதா? திருமதியில் வருகிறது, ஈச்ச மர குத்தி, உயிர் இல்லாத ஈச்ச மர குத்தி. சகோதரர்களே, மஸ்ஜிது நபவியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதியது ஒரு ஈச்ச மர குத்திக்கு மேல்தான். ஒரு ஈச்ச மர குத்தி. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அழகான மிம்பர் ஒன்று நாங்கள் அடிச்சு தரவா? ஒரு மிம்பர் படி. ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சுனாங்க, இன் ஷித்தும், விருப்பம்டா செய்யுங்க. இப்பொழுது 3 படிகளை கொண்ட மிம்பர் அடிக்கப்பட்டு கொண்டு வந்து மதீனாவில் பள்ளிவாசலில் வைக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மேல் ஏறி பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளியில உட்கார்ந்திருந்த முழு சஹாபாக்களும் கேட்டாங்க, யாரோ அழுகிற சத்தம். இன்னும் சில ரிவாயத்தில் வருது, யஹூரு கமா யஹூரு ஸௌர், மாடு கத்துற மாதிரி சத்தம். இது கட்டுக்கதை அல்ல, ஆதாரபூர்வமான ஹதீஸ். பார்த்தா சத்தம் எங்கிருந்து வருது? ஈச்சங்குத்தியிலிருந்து சத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட்டு புதிய மிம்பர்ல ஏறி ஹுத்பா ஓதுறாங்களே, நான் பாக்கியத்தை இழந்து விட்டேனே என்று உயிரில்லாத மரக்கட்டை அழ ஆரம்பிக்கிறது. உடனே மிம்பர்ல இருந்து இறங்கின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈச்ச மரக்கட்டையை தூக்கி அப்படியே கட்டி பிடிச்சதோட ஒரு சின்ன குழந்தை எப்படி தேம்பி அழுகையை நிறுத்துமோ அதை போல அந்த ஈச்சம் குத்தி அழுகையை நிறுத்தியது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் லம் அஹ்ததின்ஹு லஹன்ன இலா யௌமில் கியாமா, நான் மட்டும் இந்த ஈச்சங்குத்திய ஈச்சமர கட்டைய கட்டி பிடிச்சி சமாதானம் சொல்லவில்லை என்றால் கியாமத்து நாள் வரைக்கும் இது அழுது கொண்டே இருக்கும். ஒரு ஈச்சமர குத்தி, உயிரில்லாத ஈச்சமர குத்திக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெருமதி கல்வில் இருக்கிறது என்றால், பொத்துவிலில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நாம், வாலிபர்கள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றக்கூடாதா? ஏன் சகோதரர்களே, நம்முடைய முன்னோடி யார்? நாம் பின்பற்ற வேண்டியவர் யார்? நாம் கையில் எடுக்க வேண்டிய மார்க்கம் எது? இந்த இஸ்லாத்தை வளர்த்து 23 வருடமாக சகோதரர்களே ஒழுங்காக சாப்பிடவில்லை, ஒழுங்காக குடிக்கவில்லை, ஒழுங்காக தூங்கவில்லை. புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலவாணி மிருகத்துடைய தோலால் செய்யப்பட்ட தலவாணி. நாங்க படுப்போமா? மிருகத்துடைய என்னையும் சேர்த்தான் கேட்குறது. நாங்க அந்த மிருகத்தோல்ல படுக்கல, மிருகத்துடைய தோலால் செய்யப்பட்ட தலவாணி
ஹஷ்வுஹு லீஃப், அந்த தலவாணிக்கு உள்ள ஈச்ச மரத்துடைய ஓலைகள், ஈச்ச மரத்துடைய ஓலைகள். நான் கேட்கிறேன், யாருக்காவது இந்த பொத்துவில்ல யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்க கையொசுத்துங்க பார்ப்போம். ஏண்ட வீட்டுல நான் ஓலையில தான் படுக்கிறேன். வாழ்க்கையில நாங்கள் கண்டிருப்போமா அப்படி ஒரு தலவான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் வாலிபர்களே தங்க கட்டிலில் படுத்திருக்கலாம். ஆனால் ஈச்ச மரத்துடைய ஓலைகள் குத்தும் முள்ளு மாறி அதுல படுத்தார். படுத்து படுத்து இந்த உம்மத்தை பற்றி சிந்தித்தார், இந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்டார். ஹப்ஸா நாயகியிடம் கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்ஸா ஹப்ஸா உன்னுடைய கணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்த விலை உயர்ந்த உடுப்பு எது? சொன்னார், 2 உடுப்பு தான் என்ற வீட்டில் இருந்துச்சு. விலை உயர்ந்த உடுப்பு எல்லாம் இல்லை. காவி நிறத்தில், காவி நிறம்டா இதை போல செங்கல் கலர், செங்கல் கலர்ல 2 ட்ரெஸ். அதையும் வெளியூர்ல இருந்து யாராவது முக்கியஸ்தர்கள் வந்தால், வெளியூர்ல இருந்து யாராவது பார்க்க வந்தால், அல்லது வெள்ளிக்கிழமை குத்பா நாள் வந்தால் அப்ப மட்டும்தான் உடுப்பாங்க. மற்ற நேரம் அதுவும் அதை விட தரம் குறைஞ்ச ஆடைதான் உடுப்பாங்க. ஹப்ஸா உன்னுடைய மாப்பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட ஆக விலை உயர்ந்த சாப்பாடு எது?
ஐம்பது வரைக்கும் எல்லாம் எனக்கு கிளிக்காது. நான் இவ்வளோ நேரம் பேசினதே பெரிய விஷயம். எனக்கு கட்டுமையாக எனக்கு கஷ்டமாக இருக்குது. மைக்கும் சத்தம் போதாது. கொஞ்சம் பேசிக்கொள்கிற அமைப்பு வந்து இல்லை எனக்கு. இன்றைக்கி சரியான ராகத்தை இந்த கோட்டில் உங்களுக்கு வழங்கும்னு நினைக்கிறேன். அது நான் இப்போ கொஞ்சம் முடிச்சிடுவேன். சரியா இந்த தொழுகைட்டு அப்படியே முடிச்சிடுவேன். நான் மட்டும்தானே, நான் வருவேன். சரி. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்தா எங்களோட வீட்டில் கோழியும் பிரியாணியும் பொரிச்சதும் சுபஹானல்லாஹ் விதம் விதமான சாப்பாடுகள். யாராவது ஒரு ஆள் இருக்கிறீங்களா? ஒரு நாள் நான் சாப்பாடு இல்லாமல் பசியால் சாப்பிடாமல் இருந்தேன் என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா? கையோசுங்க. பார்க்க ஆசையா இருக்கு, பார்க்க ஆசை. நான் சொல்றேன் 29 வருஷம் நாங்கள் அப்படி ஒன்ற கண்டில் இந்த உலகத்தில். ஆனால் புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கண்ணால் லம் யரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாத்தன் சமீபன் பிஐனிஹி கத். பொரிச்ச ஆட்ட கண்ணால கண்டும் இல்லையா? பொரிச்ச இறைச்சி இது ஒரு சாமானா நீங்க கேட்பீங்க, அது ஒரு சப்ஜெக்டா. ஆனால் பொரிச்ச இறைச்ச கண்டது கிடையாது. புகாரியில வருது, லம் யக்குலின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா குவானின் கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரை மேசைக்கு மேல் உட்கார்ந்து சாப்பிட்டதே கிடையாது. அந்த வீட்டில் மேசையே இல்லை, மேசல். சுபஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்க்குறாங்க, புகாரியில் வருது. பார்க்குறாங்க, வீட்டை பார்க்குறாங்க, 3 சாமான் வீட்டுக்குள்ள. 3 சாமான். ஒன்று ஈச்சோலையால் செய்யப்பட்ட ஒரு பாய், 2வது கொஞ்சம் கோதுமை கொட்டைகள் ஒரு பாத்திரத்தில், 3வது மிருகத்துடைய தோல் துண்டுகள். இந்த 3 தான் வீட்டுக்குள்ள இருந்துச்சு. நீங்க யோசிங்க, எங்களால கற்பனையில கூட இப்படி வாழ இயலுமா? அல்லாஹ் கொடுக்கலையா? அல்லாஹ் கேட்டான். திருமிதியில வருது, மக்காவுடைய மலையெல்லாம் தங்கம் வேண்டாம் யா அல்லாஹ். நபியே மன்னராக வாழ விருப்பமா? மலிக்குன் நபி. புகாரியில வருது, வேண்டாம் யா அல்லாஹ், நான் அடிமையாக வாழ ஆசைப்படுகிறேன். என்னுடைய நோக்கம் இந்த முஸ்லிம் சமுதாயம் சொர்க்கம் போக வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சொர்க்கம் போக வேண்டும். 23 வருடமாக கஷ்டப்பட்டது அதுக்காக தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை தியாகம் செய்து, இரத்தத்தை தியாகம் செய்து, காலத்தை நேரத்தை தியாகம் செய்து, இன்பங்களை எல்லாம் துறந்து வளர்த்து ஆளாக்கின இந்த மார்க்கத்தை இன்றைக்கு நாங்க குழி தோண்டி புதைக்கிறோம். எங்களுக்கு ஹராத்தை விட தயார் இல்லை. நாங்க அந்நிய பெண்ணை பார்க்காம இருக்க தயார் இல்லை. நாங்க பாட்டு கேட்காம இருக்க தயார் இல்லை. படம் பார்க்காம இருக்க தயார் இல்லை. ஹராத்தை செய்யாமல் இருக்க தயார் இல்லை. சுப்ஹானல்லாஹ். எந்த முகத்தோடு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தால் தண்ணீர் குடிப்பதற்காக ஹவுதுல் கௌசரிடம் நாங்கள் போற வழியில மலக்குமார்கள் திறத்துவாங்களாம். சிலாக்கள் ஒரு ஆட்டு பட்டிக்குள் ஒரு ஓனாய் பூந்தா எப்படி திறத்துவாங்களோ அதை போல சில மனிதர்களை மலக்குகள் திறத்துவாங்களாம். கேட்பாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சத்தம்? ஒன்றுமில்லை, ஒரு கூட்டம் வந்தாங்க, இவங்க தான் உங்களுக்கு பின்னால் உங்களோட மார்க்கத்தை நாசமாக்கினாக்கள். இரக்கமுள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், அவங்களை என்ற கண்ணிலையும் காட்டிராதீங்க, என்ற கண்ணிலையும் காட்டிராதீங்க, எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. அவங்க சகோதரர்களே, அல்லாஹ் போட்ட பிச்சை. சங்கையான ஒரு காலம் நேரம், மியராஜுடைய நாள். மியராஜ் நடந்த பகுதி அது ஒரு தனி பயானாக பேசலாம். அவ்வளவு அற்புதமான பிரயாணம்.
7 வானத்தையும் கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை சந்தித்து தொழுகையை பரிசாக எடுத்து கொண்டு வந்த மாதம் இது. நீங்க மற்றதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க, ஏன் எங்கட ஆக்களுக்கு தொழுகிறது கஷ்டமா இருக்கு? சுப்ஹானல்லாஹ், ஏன் ஒரு சுபகுக்கு வர கஷ்டமா இருக்கு? படைச்ச அல்லாஹ்வை கொஞ்சம் கல்புல எடுங்களே சகோதரர்களே. உங்களுக்கு இவ்வளோத்தையும் தந்தது யாரு? உங்களை இந்த உலகத்துல வாழ வைக்கிறது யாரு? உங்களுக்கு சாப்பாடு தாரது யாரு? இவ்வளோ பாவம் செய்தும் இவ்வளோ மாற்றம் செய்தும் உங்களை தண்டிக்காம உங்களுக்கு சாப்பாடு தாரானே, இவனுக்கு ஒரு நாளைக்கு 5 நேரம் ஒதுக்கி தொழுறத்துக்கு வக்கில்லாட்டி என்ன முஸ்லிம் நாங்கள்லாம்? வெக்கம் இல்லையா சகோதரர்கள்? எந்த முகத்தோட நாளைக்கு மௌத்தாகினா நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்கிறது? எந்த முகத்தோட சந்திக்கிறது? ஆகையால் சிந்தியுங்கள் வாலிபர்களே. எனக்கு நீண்ட நேரம் பேச முடியாது. சிந்தியுங்கள், செயல்படுங்கள், வாழ்க்கையை மாற்றுங்கள், அல்லாஹ்வோடு நெருங்குங்கள், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மக்களாக மாறுங்கள், அல்லாஹ்வோட மார்க்கத்தை ஹயாத்தாக்குங்க, ஹராத்தை விடுங்க, தொழுகையாளிகளை உருவாக்குங்க. கொஞ்சம் போய் ராவைக்கு யோசிங்க, நான் வாழ்ற வாழ்க்கை சரியா பிழையா? நான் வாழ்ற வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையா? அல்லது இன்றைக்கு நான் மௌத்தாகினா நரகவாதியா? யோசிங்க சகோதரர்களே. போதும், இவ்வளோ காலம் நாம் ஏமாந்தது போதும், இவ்வளோ காலம் துனியா துனியா என்று செத்தது போதும். இதற்கு பின்னாலாவது கல்புல எடுங்க. மௌத்தாகிறதுக்கு முன்னால இந்த இஸ்லாத்துக்கு அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஏதாவது பெரும் சேவை செய்து விட்டுதான் நாங்க மௌத்தாகிறது. முயற்சி செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த ஊரை, இந்த மஹல்லாவை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 100க்கு 100% தொழுகையாளிகள் உள்ள ஒரு ஊராக இந்த ஊரை அல்லாஹ் மாற்றுவானாக. அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஊராக ஒரு மாற்றுவானாக. கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கலிமாவோட மௌத்தாக கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடைசியாக பயான ஏற்பாட்டில்